வெல்கம் டு டிடி நேச்சர். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் சின்னும் இங்கே அழகாக சமத்தாக உட்காந்துட்டு இருக்குதுல, இது சமத்தே கிடையாது, வாண்டு. போய் நேராக அது அம்மா கிட்ட போய் பால் குடிக்குது பாருங்க. அது அம்மாவோட ஏற்கனவே 4 குட்டி இருக்குது. அவங்க குடிச்சிட்டு இருந்தா இவன் ஓடி போய் என்ன பண்ணுவான், உள்ளே பூந்து கலாட்டா பண்ணி அந்த குட்டிங்களெல்லாம் தொலைவாக விட்டுட்டு இவரும் சேர்ந்து குடிக்கிறது. என்ன உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறேன், கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பட்டுக்குட்டி. அம்மா குட்டிங்களுக்கு தான் பால் கொடுக்கணும். நீனா பால் விற்கிறேன், அதை குடிக்கிறல்ல, சாப்பிட்றல்ல, அது போதும். அம்மா அனுப்பக்கூடாது. வாண்டு, சின்ன வாண்டு. டாட்டா சொல்லு. பார்க்குறான் பாருங்க, திட்டுறான் அம்மா ஏதோ அப்படின்ட்டு. ஹாய் கைஸ், வெல்கம் டு டிடி நேச்சர். இங்கே பாருங்க என்ன கொடுமை நடக்குது. இங்கே நம்ம வீட்டில் மகாராணி 4 குட்டி போட்டிருக்கா. ஆனால் குட்டி போட்ட குட்டிக்கு பால் குடிக்குதோ இல்லையோ, குட்டி ஒன்று இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அது குடிக்குது பாருங்க. வாண்டு, நான் உன்னை குடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். உன்னை குடிக்கக்கூடாதுன்னு தான் சொன்னேன். பாப்பாங்களுக்கு பால் இல்லாமல் போயிடுதுன்னு எத்தனை வாட்டி சொல்கிறது. இந்த சின்ன குட்டி தாங்க போய் குடிக்கிறான். உன்னை என்ன பண்ணுறது சொல்லுங்க. இவனும் குழந்தை தான், இல்லைன்னு சொல்லலை. இது உடனே திருப்பி கன்சீவ் ஆகி குட்டி போட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இந்த சின்ன குட்டிங்களுக்கு பால் வேணும்ல. இது அம்மாவும் கம்மன்னு கொடுக்குதுங்க. என்ன பண்ணுறது பாருங்க. இவனை செல்லம் இல்லை, நீ குடிக்கக்கூடாதுடா பட்டே. உனக்கு தான் நான் அம்மா பால் வைக்கிறேன், பூவை வைக்கிறேன், மீன் வைக்கிறேன், நீ சாப்பிட்றல. அந்த சின்ன குட்டிங்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிடாது, பால் மட்டும்தான் குடிக்கும் அம்மாவட்ட. பாரு, சொன்னா கேட்கணும், இல்லை அடிப்பேன், இல்லை ரூம்ல போட்டு சாத்திடுவேன். என்னதான் சொன்னாலும் சரி, திரும்ப 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 அது உள்ள தாங்க போயிடுறான். போய் அதுகிட்ட பால் குடிக்க ஆரம்பிச்சிடறான். எவ்வளோதான் மிரட்டுறது, குழந்தைய எவ்வளோ அடிக்கிறதுன்னு தெரியல. அடிக்க மாட்டோம், சும்மா மிரட்டுவோம். ஆனாலும் கேட்க மாட்டேங்குது. மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்புறம் அவனே பார்ப்பான். சின்னும் நீ பாரு, பால் அம்மாவெல்லாம் குடிக்கக்கூடாது சரியா? வாண்டு பையன். எங்கள் வீட்டிலேருந்து பெரிய வாண்டு ஆளை காணோம். 4 நாளாக எங்கே தான் போயிருக்கான்னு தெரியல. சீக்கிரம் வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். எதுவும் ஆயிடக்கூடாது அவனுக்கு. இப்படி பாருங்க, எங்கள் வீட்டு சின்ன பிஞ்சு குட்டிங்க 4 குட்டி போட்டிருக்கா. இதில் எத்தனை பொண்ணு எத்தனை பையன்னு தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வளரணும். போட்ட 3 குட்டியில் இவர் ஒருத்தர் தான் தப்பிச்சார். அதுவும் ஆம்பளை பை குட்டி. 2 குட்டி இறந்துருச்சு. ஆனால் இவன் பண்ணுற வட்டூரியம் இருக்கு பாருங்க, ரொம்ப சேட்டை ஜாஸ்தி. இப்போ நைஸாக படுத்துன்னு இருப்போம், அப்புறம் ஓடி போய் அவங்க அம்மாவோட பால் குடிக்க ஆரம்பிச்சிடுவோம். அது அம்மாவும் கம்மன்னு கொடுத்துட்டு தான் இருக்குது. பெரிய குட்டிக்கும் குடிக்குது, சின்ன குட்டிங்களுக்கும் கொடுக்குது. சும்மா என் மறுப்பு வச்சுருக்கேன். வெளிச்சம் அதிகமாக இருக்குது, குட்டிங்க நவுந்து வந்துடுது, அப்புறம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ இந்த வாட்டி தான் இங்கே போட்டுட்டு இங்கேயே இருக்கா ஒரு 10 நாளாக. இல்லைன்னா தூக்கிட்டு உள்ளே ஓடியாந்துடும். ஸோ இவங்களை போட்டப்போ அப்படி தான் பண்ணிட்டா. தூக்கின்னு உள்ளே வந்து அந்த 2 குட்டிங்க ஒரு மாதிரி ஆகி சுத்துருச்சு. அதில் இவர் தான் தப்பிச்சு புளிச்சு. போவியா அம்மா கிட்ட, போவியா போய் பால் குடிப்பியா, அம்மா கிட்ட பால் குடிப்பியா, போனேன்னா அடிவாங்க பாத்தியா. அம்மான்லாம் போகக்கூடாது, இப்படியே படுத்துக்கணும். பார்க்குறான் பாருங்க, என்னடா நம்மளை போட்டு அடிக்கிறாளே, அம்மாவோட தானே பால் குடிக்கிறோம் அப்படின்னு. இதுவும் சின்ன குட்டி தாங்க, ரொம்ப பெரிய குட்டியெல்லாம் கிடையாது. அவனுக்கும் ஆசை இருக்கும் பால் குடிக்கணும்னு. என்ன பண்ணுறது, அம்மா 2வது குட்டி போட்டுட்டா, அந்த குட்டிங்களுக்கு தான் பால் வேணும். ஸோ சொல்லும், அம்மாவோட போய் பால் குடிக்கக்கூடாது. உன்னால இப்போ நான் விளையாட முடியாது, எனக்கு வேலை இருக்குது. ஓகே, வேலை இருக்குது சொன்னல, பெரியா இல்லை வீட்டுக்குள்ள பிள்ளைமா என்ன மூந்து போடுவான். நல்லா விளையாடுவான், நகம்லாம் வச்சு கீறாம. நக்க கூட கைக்கு என்ன என்ன சொல்றேன்.